viewers, வணக்கம். Selamat pagi, good morning. ஓகே, இன்னைக்கு வந்து நான் என்ன செய்யலாம், சிப்பி வந்து ஒரு காரமாக கொஞ்சம் ரொம்ப காரம் இல்லாமல் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு கார சிப்பி செய்யலான்னு இருக்கிறேன். அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துங்க. நான் வந்து கொஞ்சம் ஒரு அதாவது இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ரெசிபி. இது அவங்க ஒரு டீச்சரு. அவங்க வந்து ரொம்ப இந்த பூண்டுலாம் அரைச்சி போட்டு செய்வாங்க. இந்த வேலையில் அவங்க பேர் நான் மென்ஷன் பண்ணுறேன். செல்லம்மா பிரேம்குமார். அவங்க ஒரு ஹெட் மாஸ்டரு, ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து நான் வந்து அவங்க எப்படி அந்த மெத்தட் செய்கிறது முறையை வந்து அவங்க வந்து அந்த பூண்டை வந்து நல்லா அரைச்சி போடுவாங்க. நான் ஆனால் அதோடு இன்றைக்கி வந்து என்ன வந்து 2 விதமாக ஆட் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டோட ஸ்டைலும் சேர்த்து கம்பைன் பண்ணி என்னோடய ஸ்டைல் கொஞ்சம் நான் வந்து அதாவது என்ன சேர்க்குறேன்னா எல்லோ சில்லி ஃப்ளேக் சேர்க்குறேன். நான் அந்த சில்லி ஃப்ளேக் எதுக்குன்னா நான் காரத்துக்கு சேர்க்குறேன். சில்லி ஃப்ளேக் பாருங்கள். அப்படி சில்லி ஃப்ளேக்லனா நீங்கள் வந்து ஒரு பட்டை மிளகா எடுத்து ஒரு ட்ராயிலேருந்து இந்த மாதிரி நல்லா ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் நான் வந்து இந்த சிப்பியில் நான் சேர்க்குறேன். ஓகே, அதுக்கு தேவையான பொருள் வந்து மைதா மாவு தான். அது இந்த பொங்கண்டும் நீங்கள் அப்படியே சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பட்டர் எடுத்து வச்சுருக்குறேன். அடுத்தது வந்து தேங்காய் பால். நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சிங்கன்னா அந்த சிப்பி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து இது பாருங்கள், இந்த பூண்டு விழுது நான் அரைச்சி வச்சுட்டேன், நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்குறேன். அடுத்தது வந்து நான் வந்து அரிசி மாவு கொஞ்சம் சேர்க்குறேன். இது ஒரு 4 டீஸ்பூன் வரும். இது 1/4 கப். இது அடுத்தது அதுக்கு தேவையான உப்பு, தேவையான சில்லி ஃப்ளேக், தேவையான செசமி எள்ளு. அதுக்கு தேவையான அச்சு வேணும் நம்மளுக்கு. இந்த அச்சு இந்த மாதிரி அச்சு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி அச்சு இருந்துச்சுன்னா ஸோ அது அடுத்து நம்ம வந்து நல்லா வந்து டோ வந்து நம்ம பிணையும் போது கொஞ்சம் தேவையான எண்ணெயும் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த பொருளெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடுவோம். செய்ய முறையாக பாருங்கள், கரெக்டாக பாருங்கள்.
பாருங்க இன்னைக்கு கார சிப்பி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கறி லீஃப் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அது மேலே போட்டு ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு முறை நீங்கள் வந்து இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி, ஹாப்பி தீபாவளி.